ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபலி எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டடி பிளான் அப்படின்னோடனே ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு மார்க் பண்ணி கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கான பிளான் கிடையாது. அதை விட சிறப்பான ஒரு பிளான் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 15, அதாவது 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு டிசம்பர் 15 ஆஃபலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. டிசம்பர் 17 போல் 6th to 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் 30 days கன்ஃபார்ம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14 இல்லையா? ஸோ நாளையிலேருந்து நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா கூட நவம்பர் 15 to டிசம்பர் 14 வரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு 30 days இருக்குது. இந்த 30 days எப்படி படிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டோட்டலாக 30 days இருக்குது. 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 30 days-ஐ நீங்கள் 6 சப்ஜெக்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு 5 days கிடைக்கும். ஸோ 6 5s are 30. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு வந்து 5 days, ஒவ்வொரு சப்ஜெக்டும் 5 days எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம 6 சப்ஜெக்ட் வந்து 30 days-ல் கவர் பண்ணிடலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 days-ல் ஒவ்வொரு சப்ஜெக்டும் புக் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஏன்னா குவார்ட்டர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம்லாம் குறிப்பிட்ட போர்ஷன் படிச்சிங்க. ஆனால் ஆஃப் இயர்லிக்கு வந்து 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபுல் போர்ஷனை படிக்க போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த இருக்கக்கூடிய இந்த 5 days-ஐ நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து போர்ஷனை கவர் பண்ண முடியும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து 5 6 are 30. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டு 6 days இருக்குது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் மேக்ஸாக இருந்தாலும், தமிழாக இருந்தாலும், இங்கிலீஷாக இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து 6 days கிடைக்கும். ஸோ 11th 12th 10th எல்லாருக்கும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து இவ்வளோ நாள் 6 நாள் உட்காந்து நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 days போல் எடுத்துக்கிட்டு எந்தெந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கோ, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த டஃப்பாக இருக்க அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ அதில் இருக்க அந்த டேஸை நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு கெமிஸ்ட்ரியே கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பயாலஜி கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ 10th படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு தமிழ் கஷ்டமாக இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு அந்த டேஸை வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் நம்ம வந்து 5 days அப்படின்ற கணக்கில் நம்ம பார்க்கும்பொழுது